என்னுடைய பஞ்சம் தீர்த்துவை அப்படின்னு முதல்ல இறைவன்ட்ட பர்டிகுலரா கேட்கிறாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து நீ எத்தனை தொழுதாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான அதிர்ச்சி. ஏன் ரப்பே, ஏன் எங்கள் மீது நீ இறக்கப்படக்கூடாது? இறக்கப்படுவேன். அந்த கூட்டத்தில் ஒரு தரங்கட்டு போனவன் இருக்கிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பாவத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். மாற்றம் என்பது அவன் வாழ்க்கையில் இல்லை. தௌபா என்பது அவன் வாழ்க்கையில் இல்லை. அதனால் தீயவனுக்கு பெய்யும் மழையும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனுக்காக அவனுடைய விஷயத்தில் நான் கடும் கோபம் உள்ளவனாக இருப்பதால் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் அந்த கூட்டத்திலிருந்து வெளியாக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மேடை ஏறி நின்று தயவு செய்து ஒருத்தருக்காக மற்றவர்கள் பழிவாங்கப்படக்கூடாது. தொடர்ந்து இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் நம்மில் இருக்கிறார். தலையில முக்காட போட்டு வெளியே போயிடு, யாருக்கும் தெரியாது. நீ வெளியில போறது யாருக்கும் தெரியாது, நீ போயிடு, எங்களை வாழ விடு அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்த உடனே அந்த நபர் இருக்கிறார்கள், அந்த 40 வருட காலமாக சொல்ல அல்லாஹ்வுக்கு 40 வருட காலமாக அவன் தொடர்ந்து இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு பாவம் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் மாற்றமான அசுசையான பாவமாக இருக்கலாம். அதனால் இவர் என்ன செய்யறாருண்டா, கூனி குறுகி போய் தெரிஞ்சு போச்சு, அவரு தான்றது தெரிஞ்சு போச்சு. 40 வருஷம்ன்றத அதற்கு மூசா குறிப்பிடும் போதே தெரிஞ்சு போச்சு. அப்படியே முட்டாடிட்டவராக, ரப்பே எனக்காக நீ மற்றவர்களை பழிவாங்கி விடாதே, என்னை மன்னித்து விடு இறைவனே, என் ஒருவனுக்காக மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், ரப்பே என்னை மன்னித்து விடு இறைவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கூனி குறுகி ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே விடுறாரு. விட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்யறான்னு சொன்னான், மேகத்தை திரட்டுகிறான், மழை புளியோ புளி என்று பொழிகிறது. மக்கள் எல்லாம் தொழுகை அந்த மழையிலேயே தொழுதுட்டு வெளியில போறாங்க. ஹஜ்ரத் மூசாவுக்கு பெரும் ஆச்சரியம். ரப்பே நான் கேட்கும் போது நீ மறுத்தாய், தர முடியாது என்று சொன்னாய், ஒரு நபர் வெளியில போக வேண்டும் என்று சொன்னாய். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாருமே வெளியில போல, எல்லாம் உள்ளதான் நின்றுகிட்டு இருக்காங்க. ரப்பே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மன்னிப்பு கேட்டுட்டான்பா, அவன் மனம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. நீ இப்படி அறிவிப்பு செய்த உடனேயே ரொம்ப வேதனையில என்ன பண்றான்னா அழுத ஆரம்பிச்சுட்டான். அவன் அழுத உடனே என்னால தாங்கல, அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து அவனுக்கும் சேர்த்து என் கருணையை தந்து விட்டேன். உடனே அதன் மூசாவோட ஆச்சரியம், அப்படி உன்னை இம்ப்ரெஸ் செய்து உனக்குள் ஒரு பெரிய கருணையை பிரவாகம் எடுக்க செய்த அந்த நபரை எனக்கு நீ காட்டுறியான்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40 வருடமாக அவன் மானத்தை காத்தவன் நான், 40 வருடமாக இவன் பாவி என்று வெளியில் நான் சொல்லாதவன், இப்ப நீ கேட்கிறன்றதுக்காக நான் சொல்லுவேன்னா கடைசி வரைக்கும் என்னோட அது இருந்து கொள்ளட்டும், அவனை நான் காட்டி கொடுக்க முடியாது. தௌபா செய்த வரை எந்த காலத்திலும் நான் காட்டி கொடுக்க முடியாது. இந்த பாக்கியம் தான் மனமாற்றத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி.